எபிசோட் 31ல எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் எதுக்கு நீ வந்து நம்ம கடையில் வந்து கஷ்டப்படுற மீரா, நீ பேசாமல் வந்து உனக்கு இன்டர்ன்ஷிப் தானே வேணும், நான் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன், நீ அதை வாங்கி காலேஜில் கொண்டு போய் காமிச்சிடு, உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், நீ தேவையில்லாமல் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னே எல்லாரும் மாறி மாறி மீராக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா, அவன் நம்ம கடைக்கு வந்தால் ஒழுங்காக வேலை கற்றுக்குவா, வேறு கடைக்கு போனோன்னா வேலை கற்றுக்க மாட்டான்னு சொல்லி தான் அவளை நம்ம கடைக்கு அனுப்புனதே. நீங்கள் அப்புறம் வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அவள் எப்படி படிப்பா, அவள் படித்து கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க நம்ம கடைக்கு அனுப்பினாங்க, நானும் நிம்மதியாக அனுப்ப முடியும், நம்ம கடைக்கே வந்து எல்லா ஒரு வேலையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவாலையும் ஒன்றும் எஸ்கேப் ஆகவே முடியல. சரி இப்போ என்ன ஒரே ரெக்கமெண்டேஷனாக இருக்குது எல்லாரும் மீராக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, கடைக்கு போயாச்சுன்னா நான் வந்து ஓனர், அவள் ஸ்டாஃப், அது ஓகேவா இருந்தால் மட்டும் ஓகே, ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா கூட நான் வந்து அவளை வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கடைக்கு வராரு. அங்கே எல்லா ஓல்டு டிசைன்ஸையும் ஃப்ரண்ட்டில் பெஞ்ச் போட்டு வச்சிருக்கு. பயங்கரமாக கத்துறாரு, யார் கேட்டு இந்த ஓல்டு டிசைன்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னு. டக்குன்னு மீரா அந்த டைமில் வராங்க. அப்பா எதுக்கு அவங்க கிட்ட கோப்படுறீங்க, நான் தான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவே 80,000 வரைக்கும் நம்ம சேல் பண்ணியாச்சுப்பா அப்படின்னோடனே அவங்க அப்பா அப்படி ஷாக் ஆகி கேட்குறாங்க. அப்போ கேஷியர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் சார், நம்ம இது வரைக்கும் 10% மேலே டிஸ்கவுண்ட் கொடுத்ததே இல்லை, இவங்க வந்து 30% வரை டிஸ்கவுண்ட் போட்டதில் இப்போ எல்லாமே சேல் ஆகிடுச்சு, 80,000 நமக்கு இந்த வாரம் சேல் ஆகிருக்கணுன்னே மீரா சொல்கிறாங்க, இன்னும் 1 வீக் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே சேல் பண்ணி காமிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கிரிஜாவோட கால் வருது. உடனே அப்பாவும் சரி என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சித்துக்கிட்ட ஒரு ஹெச்ஆர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹரிணி வந்து பிஎஃப் லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே, அப்படியா ஹரிணி வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. உடனே ஹரிணி வந்து எதுக்கு உங்களுக்கு பிஎஃப் லோன் அப்படின்னோடனே, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னோடனே, என்ன ரீசன் சொல்லாமல் நான் பிஎஃப் லோனை எப்படி அப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்துட்டு இல்லை நான் ஒரு வீடு ரெண்ட் எடுக்கணும் அதான் அப்படின்னோடனே, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியோட தானே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு ஒரு வீடு ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, ஹரிணி சொல்கிறாங்க, நான் கேட்ட ஹெல்ப் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா, அதோடு விட்டுருங்க, வேறு எந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது, நான் எங்கேயாவது போய் தங்கிட்டு போகிறேன், உங்களால் முடிஞ்சால் லோன் அப்ரூவ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோமா கிளம்புறாங்க. அவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் ஹரிணி போயிடுறாங்க. இப்போ நம்ம பிரியன் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு கத்தி வச்சிருக்காரு. எதுக்குன்னா ஜெயஸ்ரீயை பொண்ணு பார்க்கறதுக்காக. அந்த ஃப்ரெண்டு வந்து அப்படி இருப்பாளா இப்படி இருப்பாளான்னு ஒன்றுனா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு கேட்டுருக்காரு. உனக்கு எத்தனை நாளாக தெரியும் அப்படி இப்படின்லாம் கேட்குறாரு. அதுக்கு இவர் வந்து 3 மாதமாக தெரியணுன்னே, 3 மாதமாக தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்காக மாப்பிள்ளை பார்க்குற லெவலுக்கு வந்துட்டியாடா அப்படின்னே, ஆமாடா நல்ல பொண்ணுடா நல்ல கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாயர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு. சொன்னோடனே இவர் வந்துட்டு சரி என்னடா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே, இல்லைடா இப்போ வந்துருவா, அவள் கண்டிப்பாக வந்துருவான்னு சொல்லி இவரு கன்வின்ஸ் பண்ணி உட்காந்து வச்சுட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா கடையில் உட்காந்துருக்கும் போது கரெக்டாக திரும்பவும் கிரிஜா வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, சீக்கிரம் வாங்க, நம்ம அழுதுகிட்டே அனுப்புகிறாங்க, நம்ம அதுவும் அடிச்சிட்டாங்கல்ல, ஸோ அழுதுகிட்டே அதை சொல்கிறாங்க, நம்ம அதுவும் அடிச்சுட்டு அதனால் நீங்கள் வந்துருங்க, எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பாவும் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாச்சும் கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக மீரா வராங்க. வந்தோடனே அப்பா வந்து மீராட்ட சொன்னாங்க, நீ ஆட்டோ பிடிச்சி போயிருமா, எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு அப்படின்னு. இல்லைப்பா நானும் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. உடனே சரி வா, உடனே நான் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வெளியே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீரா என்ன பண்ணாங்கன்னா, இருங்கப்பா ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜக்குக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜக்குக்கு ஃபோன் பண்ணி, ஜக்கு இந்த மாதிரி அப்பாவும் நானும் வீட்டுக்கு வரோம், அதுக்கு முன்னாடி நீ கண்டிப்பாக வீட்டில் வந்து இருந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜக்குவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ இங்கே என்னன்னா, ஆனால் வருவேன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆக்குறாங்க மீரா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியனோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. 3 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிட்டோம்டா, ஒரு ஃபோன் கூடவா ஒரு பொண்ணால் எடுத்து நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, இவ்வளோ கூட உன்னோட ஹெல்ப்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத பொண்ணுக்காக நீ உன் டைம் வேஸ்ட் பண்ணாடா, உன் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணு, இந்த பொண்ணு எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இங்கே அப்பாவும் மீராவும் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அப்பா ரொம்ப டென்ஷனாக வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்போ மீரா ஏன்பா இவ்வளோ டென்ஷன் உடனே, இல்லை நீ 2 நிமிஷம் சொல்லி இவ்வளோ லேட்டாக கிட்டே இல்லைன்னா உடனே, இல்லைப்பா லோடு வந்துருச்சு, அதான லோடு வந்தால் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுக்கு அதை பற்றி கவலை, உடனே நானும் அப்போ தானப்பா பிஸ்னஸ் கற்றுக்க முடியும் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்பா இப்போ நான் வெளியே போய் ஒரு ஆளை மீட் பண்ணணும்னு சொன்னேன், உன்னால் என்னால் மீட் பண்ண முடியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மீரா வந்து எப்படியோ திருப்பி கன்வின்ஸ் பண்ணி வீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அந்த டைமில் பொண்ணுமலர் நான் காஃபி கொடுக்குறேன்னு லேட் ஆகுறாங்க. இப்போ இந்த பொண்ணுங்களாம் என்ன பண்ணுறது, அப்பா இப்போ அங்கே பார்க்க போயிடுவார் அப்படின்னு சொல்லி டென்ஷனில் இருக்கும்போது கரெக்டாக ஜக்கு வந்து டயரை பங்க்சர் பண்ணி விட்டுறாரு. உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர சிரிப்பு, இப்போ டயரையும் பங்க்சர் பண்ணி விட்டாச்சு, அப்பாவால் வெளியே போக முடியாதுன்னு. இப்போ இவர் போயிட்டு காரை போய் செக் பண்ணிட்டு, ஐயோ கார் டயர் பங்க்சர் ஆயிருக்கு அப்படின்னோடனே, நாங்கள் கேப் புக் பண்ணி தரோம், இல்லைனா ஜக்கு ட்ராப் பண்ணுவான், இப்படி மாறி சொல்கிறாங்க. இவரால் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் இவரால் கிரிஜா வீட்டுக்கு அன்றைக்கி போக முடியல. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.